நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எப்பயாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி கேவலமாக தீச்சு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி கொடூரமாக தீஞ்சு கரிஞ்சு போன பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணி மாற்றிடலான்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டிப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே அமீகோஸ், இந்த மாதிரி ஒரு கொடூரமாக தீஞ்சு போன பாத்திரம் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் ஒரு மிஸ்டேக்காக அது நடக்கிற விஷயம்தான். பேச்சுலராக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை பிகினர்ஸாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட் வந்து தவிர்க்க முடியாத மிஸ்டேக். அதுவும் மோரோவர் இந்த பால் பாத்திரம் தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நமக்கு கிளப்போம். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுன்றதுக்காக வேணுங்கிட்டே இந்த பாத்திரத்தை தீக்கலை. ஆக்சுவலி வந்து நான் பால் மிஸ்டேக்காக அப்படியே வச்சுட்டு ஷாப்பிங்கே போயிட்டு வந்துட்டேன் நான். அது கடைசியில் வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக தீஞ்சு போய் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம க்ளீன் பண்ணுறதே வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக ஷேர் பண்ணால் என்ன, வீடியோ ஷூட் பண்ணி அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன பாத்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தீஞ்சு போன ஸ்ட்ரெயினை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று, நல்ல பாடி பில்டிங் மசில் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தேய்க்க முடியும். இல்லைனா வந்து வீக்ஸ் கணக்காக வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் இந்த மசில் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து தேய்ன்னு தேய்க்கணும். பட் நான் சொல்ல போகிற டிப்பில் வந்து எஃபர்ட்டே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஏன் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பிஞ்சு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வேலையை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அடிப்பிடிச்ச பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 3/4 தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஃபுல்லுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. டிட்டர்ஜென்ட் பவுடர் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன், இந்த மாதிரி ஒரு கப் இருந்தானா அதில் வந்து ஒரு 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் குவான்டிட்டினா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தீஞ்ச பாத்திரத்தில், அதில் வந்து இந்த டிட்டர்ஜென்ட்டை வந்து அப்படியே கொட்டிடுங்க. அண்ட் நான் சொல்கிற இந்த டிப்புக்கு வந்து நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணும், வாஷிங் லிக்விட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்டவ்வில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து 3/4 தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம், டிட்டர்ஜென்ட் போட்டிருக்க இந்த பேனை வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை ஃபுல் ஃப்ளேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது பாயில் ஆகிற வரைக்கும் அதை வைக்கணும். நீங்கள் யோசிப்பீங்க, ஏண்டா அதுவே வந்து ஏற்கனவே தீஞ்சு கரிஞ்சு போய் இருக்குது, திருப்பி அதை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சேன்னா அது என் நிலைமை என்னதான் ஆகும், இப்போ பாத்திரமே உருகி போயிடும் போலையே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்பெல்லாம் இல்லைங்க, டிப்பே இங்கே தான் ஹிடனாக இருக்குது. இப்போ அந்த வந்து ஃபுல்லாக பாயில் பண்ண வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் பாயில் ஆகி அப்படியே தண்ணி வந்து வெளியே ஸ்பில் ஆகக்கூடாது. அந்த எட்ஜஸ் இருக்குது தெரியுமா, அந்த எட்ஜஸை மட்டும், பாத்திரத்தோட எட்ஜஸை மட்டும் அப்படியே தொட்டுட்டு வர்ற மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே ஒரு 2 மினிட்ஸ்க்கு, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நின்று அந்த ஃப்ளேமை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டால் கூட பிரச்சனையே இல்லை. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகி லோ ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை மட்டும் ஃபுல் ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும். இப்போ கொஞ்சமாக என்னோடய பாத்திரத்தில் வந்து பாயில் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொதித்து அந்த எட்ஜஸ் டச் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும், அதை ஸ்பில் ஆகி ஊற்றக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் கொதிச்சு வருதா, கொதிச்சு வந்து அந்த எட்ஜஸை டச் பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டச் பண்ணிட்ட அப்புறம் உடனே டக்குன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மானிட்டர் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸாக உட்காந்து தேய்க்க வேண்டிய வேலை எதுவுமே இருக்காது. நீங்களே பாருங்கள், தானாகவே வந்து அந்த ஒட்டிகிட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக ஒட்டியிருந்ததெல்லாம் அப்படியே மிதந்து போகுது பார்த்தீங்களா. அண்ட் எட்ஜஸ் கூட ஓரளவுக்கு விசிபிளாக உங்களுக்கு வந்து பாத்திரம் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு பாத்திரத்தோட கலர் உங்களுக்கு தெரிய வருதா. அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தானாகவே வந்து அதை பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். நீங்கள் மீன்வைல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தானா அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஊற்றின தண்ணி அளவை விட ஒரு 70% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாகிற ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி கம்மியாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது இனிஷியலாக பாத்திரம் எவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஸ்பூன் வச்சோ கரண்டி வச்சோ எதுவுமே கிண்டலை, நான் டிஸ்டர்ப் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காகவே சுற்றி இருக்க ஸ்ட்ரெயின்லாம் ரிமூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா.
இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த வாட்டர் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆனப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஆறணும். ஆறிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபிங்கர் வச்சு சும்மா ரப் பண்ணி எடுத்தாவே அப்படியே வருது பார்த்தீங்களா. எதுவுமே ஹார்டாக ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா தொட்டு எடுத்தாவே வந்து ஒட்டியிருக்கிறதெல்லாம் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கீழே உள்ள பாட்டம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேண்டிய வேலை இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபோர்ஸோ எஃபோர்ட்டோ எதுவுமே இருக்காது. லேசாக அந்த மாதிரி கத்தியோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது வச்சு சும்மா அந்த ஒட்டி இருக்கிறத வந்து லைட்டாக நீங்கள் சும்மா தேய்ச்சி விட்டாவே போதும். பெரிய மசில் ஸ்ட்ரென்த்லாம் இதுக்கு தேவையே படாது. ஜஸ்ட்டு சும்மா ஸ்க்ரப் பண்ணி நார்மல் ப்ரெஷர் அப்ளை பண்ணாவே போதும். இந்த ஒட்டியிருக்க திங்ஸ்லாம் வந்து அப்படியே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். அண்ட் பாட்டமில் உள்ள திங்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறேன். ஸ்க்ராப் பண்ணி எடுக்கும் போதே பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் ஃபோர்ஸ் கொடுக்கல. பட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து இது பவர் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் டிட்டர்ஜென்ட்டை ஹீட் பண்ணும்போது. அண்டு அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு திங்ஸ் ஒட்டியிருந்ததெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வாஷிங் லிக்விட் இருக்கும்ல, பாத்திரம் கழுவுற வாஷிங் லிக்விட், அதில் வந்து கொஞ்சமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த லிக்விட் படுற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அப்படியே செட்டில் ஆகிருக்கட்டும். இதுக்கு வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணக்கூடாது. பாத்திரம் கழுவுற சோப் யூஸ் பண்ணக்கூடாது. லிக்விட் இருந்தாலும் லிக்விடை மட்டும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஸ்க்ரப்பர் இருந்தானா ஸ்க்ரப் வச்சு நம்ம இப்போ நார்மலாக பாத்திரம் எப்படி கழுவோமோ அது மாதிரி தைக்க போகிறோம். அண்ட் இந்த ஷீட் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருக்குதுங்க யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே போடுறேன். அண்ட் ஷார்ட்ஸில் வந்து இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் நான் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நார்மலாக தாங்க நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி நான் கழுவுனேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து தீஞ்சு போன அந்த பாத்திரமா அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு இது க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் லேஸாக கொஞ்சம் பிளாக்கிஷ் ஷேட் மட்டும் பாட்டமில் இருக்குது. அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த திங்ஸும் போயிடும். ஸோ எவ்வளோ ஈஸியான டிப்பில் எந்த எஃபோர்ட்டும் இல்லை, ஹெவியான ஒர்க் அவுட் வேலையும் இல்லை, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நாள் கணக்கு அதை வந்து ஊற வைக்கணுமா அவசியம் இல்லை பாத்திரம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு தூக்கி போட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேவலமான ஸ்ட்ரெயினை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்குன்ட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து ஈஸியாக தீச்சானா இந்த டிப் வச்சு ஈஸியாக கழுவிடலாமே அப்படின்னு யோசிச்சு எல்லாத்தையும் தீச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இருங்க விசில் யூஸ் பண்ணும்போது. மீன்வைல் எனக்கும் நானே அதை சொல்லிக்கிறேன். இப்படி டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துதான் நெக்ஸ்ட் டைம் உங்கள் பாத்திரத்தை இது மாதிரி கொடூரமாக தெரியாமல் நீங்கள் தீச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர்மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you back soon next video. Bye.